அனைவருக்கும் மதிய வந்தனம். நான் டாக்டர் இமாம் ஃபாயிஸ், சமூக வைத்தியத்துறையின் அதிர்வாளராக தற்பொழுது சுகாதார மேம்பாட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்று டெங்கு ஒழிப்பு வாரம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 16ஆம் தேதி அளவில் இலங்கையில் 42,807 டெங்கு நோயாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். இதில் 27 மரணங்கள் சம்பவித்துள்ளன. இதில் 51.4% நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது இவ்வருடத்தில் டெங்கு நோய் கூடுதலாக பரவிக்கொண்டு செல்வதை எடுத்துக்காட்டுகின்றது. இதனை எதிர்கொள்ளும் முகமாக சுகாதார அமைச்சானது பல நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து பொதுமக்களின் ஹெல்த் சேக்கிங் பிஹேவியர்ஸை அதிகரிக்கும் முகமாக பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளது. மேலும் டெங்கு ஒழிப்பு வாரத்தினையும் பிரகடனப்படுத்தியுள்ளது. இதில் முக்கியமான செய்தியாக ஒருவருக்கு 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல், அதனுடன் கூடிய தலைவலி, உடல் வலி, வாந்தி, வயிற்று வலி போன்றவை காணப்படின் அது டெங்கு நோயாக இருக்கலாம் என்று சந்தேகித்து அதன் பேரில் வைத்தியரின் ஆலோசனையை பெறுவது மிக முக்கியமானதாக அறிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பாராசிட்டமால் வில்லைகளை மாத்திரமே பயன்படுத்துவது சிறந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒருவருக்கு காய்ச்சலானது சுகமடைந்த பின்னர் தொடர்ச்சியான வாந்தி அல்லது வயிற்று வலி போன்றவை காணப்படும் அது டெங்கு இரத்த கசிவு நோய்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இவ்வாறான ஒரு நோயாளிக்கு 6 மணித்தியாலங்களுக்கு மேல் சிறுநீர் கழிக்காமல் காணப்படும் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு நோய் அறிகுறியாக காணப்படும். ஆகவே இவ்வாறான நோயாளிகள் தாமதிக்காத மருத்துவரின் ஆலோசனை கூறுவது முக்கியமானதாகும். மேலும் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது நிலவும் மழையுடன் கூடிய வெள்ளத்துடன் கூடிய காலநிலை காரணமாக நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் வெகுவாக அதிகரித்து கொண்டு செல்வதை நீங்கள் காணலாம். இதனை மட்டுப்படுத்தும் முகமாக சுகாதார அமைச்சானது பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து டெங்கு நோய் ஒழிப்பு வாரத்தினை பிரகடனப்படுத்தியுள்ளது. அது 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை ஜூன் மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் 15, 16, 17ஆம் தேதிகளில் பொது இடங்களில் காணப்படுகின்ற டெங்கு நோய்கள் பரவக்கூடிய இடங்களை அகற்றுவதும் மற்றும் தேவையான இடங்களில் புகை விசிறுகளை மேற்கொள்வதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 18ஆம் தேதியானது கல்வி அமைச்சினூடாக பாடசாலைகளில் டெங்கு நோய் பரவும் இடங்களை கட்டுப்படுத்துவதற்காக அன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் பாடசாலைகளில் டெங்கு கமிட்டிகளை நிறுவுவதும் அதன் மூலமாக டெங்கு நோய் பரவக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை அகற்றுவதும் வேலைத்திட்டத்தின் கூடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் 19ஆம் தேதியானது அரசு நிறுவனங்கள், தனியார் வேலை செய்யும் நிறுவனங்களிலிருந்தும் டெங்கு நோயற்ற ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குவதற்கான தினமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக 20ஆம் தேதியானது தத்தமது வீடுகளில் வீட்டை சுற்றியுள்ள சூழலிலும் டெங்கு நோய் பரவக்கூடிய இடங்களை தாமாகவே முன்வந்து சிரமதான அடிப்படையில் அந்த இடங்களை அவதானித்து டெங்கு நோய் பரவக்கூடிய இடங்களை அகற்றுவதன் மூலம் இந்த நோய் பரவுவதை எமது நாட்டில் எம்மால் கட்டுப்படுத்த முடியும். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. सौख्य अमात्यांशे सौख्य प्रवर्तन कार्यालय
සතිපතා පවත්වන මාධ්‍ය හමුවෙන් නිමාවට පත් වෙනවා.